இப்போ என்ன டாபிக் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியோட ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்க பர்சன் நோக்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக தான் பழகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிளியரா நம்ம பார்க்கலாம். ஓகே, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஓகேவா? இதுல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க இன்டியூஷன் கேட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க குரூப் 1. வெல்கம் குரூப் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். தேர்ட் பார்ட்டியினுடைய ரியல் ஃபீலிங்ஸ் உங்க பர்சனை நோக்கி ஏமாத்தணும் அப்படின்னு தான் உங்க பர்சனை சூஸே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள எப்படியாவது ஏமாத்தணும், அவங்க வசம் வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைச்சுதான் அவங்க பர்சனை சூஸே பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிட்ட பணம் காசு அப்படின்னு சொல்லி வாங்கணும், எந்த ஒரு அன்பும் பாசமும் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரிக்ஸ் வச்சு உங்க பர்சனை ஏமாத்தணும், தான் வசம் வச்சுக்கணும். அவங்க சைட்ல இருந்து கிடைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கே கிடைக்கணும், அவங்களுக்கே ஃபேவரா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க 2 பேரும் லைஃப்குள்ள தேர்ட் பார்ட்டி வந்திருக்காங்க. பெருசா ஒரு லவ், அஃபெக்ஷன், கேர்னு எதுவுமே இல்லை. ஏமாத்தணும்னு வந்தாங்க, ஏமாத்திட்டும் இருக்காங்க. இது உங்க பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. கெட்டிங் அவேன்னு வந்துருச்சு. ஸோ 2 பேரும் இப்ப கரண்ட்லி செப்பரேஷன்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது கிளியரா இருக்கு. இவ்வளோ ஏமாத்தினதுக்கு அப்புறமும் உங்க பர்சன் வந்து செப்பரேஷன்ல இல்லைன்னா எப்படி? நிச்சயமா செப்பரேஷன்ல தான் இருக்காங்க. உங்களை நோக்கி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? குரூப் 1 உங்களை நோக்கி அவங்க வர்றதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்க ஏமாந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்தே இப்படி ஒரு ஏமாத்து வேலை வந்து நடக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதனால இப்போ தேர்ட் பார்ட்டி வந்து இப்படி ஒரு சீப்பான ஒரு பர்சன் இதளவுக்கு நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது நிச்சயமா உங்க பர்சன் வந்து ரொம்ப அப்செட்ல தான் இருக்காங்க. அவங்க நினைச்ச ஆள் வேற, இப்ப அவங்க பார்த்த ஆள் வேற. ஐ திங்க் ரீசெண்டா தான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, ரொம்ப ரீசெண்டா தான் பிரிஞ்சிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டியை பத்தி இப்பதான் உங்க பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சோடனே பிரிஞ்சிருக்காங்க 2 பேரும். ஓகேவா? அடுத்த கார்டு பார்ப்போம். ஸ்வாட்ஸ் கார்டு. ஸோ ஸ்வாட்ஸ் கார்டு அப்படின்னும் போது 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், ஹார்ட் பிரேக். கண்டிப்பா ஒருத்தவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு தெரியும் போது அந்த ஹார்ட் பிரேக் வந்து நிச்சயமா இருக்கு. 2 பேருக்குள்ளயுமே அந்த ஹார்ட் பிரேக் வந்து இருக்கு. ஓகேவா? அவங்களும் இவங்க நம்மளை இவ்வளோ ஏமாத்திட்டாங்களேன்னு நினைச்சு ஹார்ட் பிரேக்ல ஃபீல் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு என்னன்னா இனிமே இவங்களை நம்ம ஏமாத்த முடியாதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இப்படி ஒருத்தவங்க கிடைச்சிருந்தாங்க, ஆனாலும் நம்ம அவங்களை ஏமாத்த முடியாம போச்சே, நம்மளை பத்தின உண்மையே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு தேர்ட் பார்ட்டியோட ரியல் ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்மள இனிமே இந்த மாதிரி ஒரு ஏமாத்துறதுக்கு யாரு கிடப்பா? ஏமாத்தின வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம், ரொம்ப லக்ஸுரியஸா நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோமே அப்படின்னு நினைச்சு தேர்ட் பார்ட்டியும் இப்படி ஒரு பர்சனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு உங்க பர்சனும் ஃபீல் பண்றாங்க. அப்ப டோட்டலா தேர்ட் பார்ட்டியோடைய ரியல் தாட் என்னவா இருக்கு? ரியல் ஃபீலிங்ஸ் இன்னுமே இவங்களை ஏமாத்த முடியல, சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் ஏமாத்தி இருந்தா நல்லா வாழ்ந்திருக்கலாம், ஆனா நம்ம இவங்களை சரியா ஏமாத்த முடியல அப்படிங்கிற மாதிரிதான் தேர்ட் பார்ட்டியோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ், அதாவது ரியல் கரண்ட் ஃபீலிங்ஸ், ரியல் தாட் வந்து இருக்கு. ஓகேவா? நீங்க எந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க பர்சனுக்கும் இடையில தேர்ட் பார்ட்டி இதனாலதான் வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காசு, பணம், உங்க பர்சன் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருந்திருக்கு. பட் லவ்வோ கேரோ கிடையாது, எல்லாமே ஒரு மெட்டீரியலிசமான அன்பு தான்.
பேசினா பணம் கிடைக்கும், வந்தா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருக்காங்க. ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய் குரூப் 1. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குரூப் 2 வெல்கம். உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஓகே, டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்க பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அடிக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? குடிப்பழக்கம் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு தேர்ட் பார்ட்டியுமே வந்திருப்பாங்க. அந்த குடிப்பழக்கத்தை வச்சே அவங்கள அடிக்ட் ஆக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. டோட்டலா ஏமாத்தி இருக்காங்க. ஓகேங்களா? பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, உங்க பர்சனை டோட்டலா ஏமாத்தி இருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க உங்க பர்சனை அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. சும்மா ஒரு தேவைக்காக வந்த உறவு. ஓகேவா? எந்த விதமான ஒரு பெரிய காரணமும் இல்லை. டோட்டலா சொல்ல போனா பணம், காசுதான். ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான உறவாதான் இது இருக்கு. உங்க பர்சன் வந்து ட்ரூவா இருந்திருக்காங்களா தேர்ட் பார்ட்டிக்கு அப்படின்னு பார்த்தா ட்ரூவா இருந்தனாலதான் உங்களை விட்டு போயிருப்பாங்க. ட்ரூவா தான் இருந்தாங்க. தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து உங்க பர்சனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரூவான உறவு வந்து கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. சீட்டிங்கையும் தாண்டி டாக்ஸிக்கான ஒரு உறவுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு உங்க பர்சனுக்கு நீ ஏதாவது ஒண்ணு கேட்டா தேர்ட் பார்ட்டி சைட்ல இருந்து கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தவங்களையும் கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த ஒரு கேரக்டரையும் ஸ்பாயில் பண்றதுதான் தேர்ட் பார்ட்டியினுடைய மெயின் வேலையா இருக்கு. அவங்களுக்கு எதுல ரொம்ப அடிக்டிவா இருக்காங்களோ அந்த பழக்கத்தை வந்து திரும்ப திரும்ப செய்ய சொல்லி தூண்டுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணியே அவங்களுக்கு தேவையான விஷயத்த சாதிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு டாக்ஸிக்கான உறவு குரூப் 2. உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில இருக்கிறது ஒரு டாக்ஸிக்கான உறவு. அடுத்த கார்டு டெம்பரன்ஸ். ஸோ 2 பேருக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் வந்து நிச்சயமா இருக்காது. இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இத அவங்க பழகும் போதே அவங்க 2 பேருக்குள்ள இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும். இருந்தாலும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உறவுல இருந்திருப்பாங்க. உங்க பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி மேல ரியலான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். தேர்ட் பார்ட்டி ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ உங்க பர்சனுக்கு வந்து எதனால தேர்ட் பார்ட்டியை பிடிக்கும் அப்படின்னா அவங்க கேட்டதை ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்குனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் தப்பான வழிக்கு வந்து ஈஸியா கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்க வந்து அவங்கள தப்பான வழியில வந்து போக விட மாட்டீங்க. அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லுவீங்க. அதனால உங்களை அவருக்கு பிடிக்காது. ஆனா தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுவாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேட் பிஹேவியரை வந்து கத்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு திரும்ப அந்த வேர்ட் ரிப்பீட் ஆகுது, ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்ட்லயும் நான் அதை பார்த்தேன். அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. அதான் அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை என்கரேஜ் பண்றது. பட் நீங்க உங்க கூட இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. பட் தேர்ட் பார்ட்டி கூட போனோடனே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் பிஹேவியர், பேடான வேர்ட்ஸ், பேடான நடவடிக்கை. இதனால உங்க பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கரண்டா. ஸோ ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கரண்டா சேர்ந்து இருக்காங்களா பிரிஞ்சு இருக்காங்களான்னு பார்த்தா பிரிஞ்சும் இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். ஏன்னா பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும், இல்ல இவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை வந்து என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு. இல்ல அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கூடவே வேற வழி இல்லாம இந்த ஒரு அடிக்ஷனுக்காக அவங்க கூடயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்போ ஹீல் ஆகும், எப்ப என் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா சீக்கிரமே வருவாங்க. அதுக்கு உங்க பர்சனுக்கு வந்து
இந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும், அந்த செல்ஃப் ஹீலிங் வந்து வேணும். அதே மாதிரி நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 100 தடவை உங்க பர்சன் சைட்ல இருந்து யோசிக்கணும். பிளைண்டா தேர்ட் பார்ட்டிய வந்து நம்பிடுறாங்க. அதுதான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இத வச்சுதான் தேர்ட் பார்ட்டி வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ உங்களோட உறவுல எதுக்கு தேர்ட் பார்ட்டி வந்திருக்காங்க? தேர்ட் பார்ட்டியோட ரியல் தாட்ஸ் என்னன்னு பார்த்தா, டோட்டலா வந்து என்ன அப்படின்னா, ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணணும். உங்க பர்சன் சைட வந்து ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்க பர்சனுக்கும் அந்த அடிக்ஷன் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? அதனாலதான் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்க பர்சனுக்கும் சில ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து இருக்கு. அதனாலதான் தேர்ட் பார்ட்டி அதுக்கு என்கரேஜ் பண்ணவும் அவங்க சேர்ந்திருக்காங்க. ஸ்லோவா தேர்ட் பார்ட்டியை பத்தி தெரிஞ்சு அவங்கள விட்டு வெளியில வந்துருவாங்க. ஒரு சிலர் வெளியிலயும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் குரூப் 2க்கான தேர்ட் பார்ட்டியோட ரியல் ஃபீலிங்ஸ்க்கான ரீடிங்ஸ். ஓகே, பாய் பாய் குரூப் 2. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த பைல் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா குரூப் 3. ஓகே, உங்க லைஃப்ல எதுக்கு தேர்ட் பார்ட்டி வந்திருக்காங்க, அவங்களுடைய ரியல் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, 10 of wands. 10 of wands அப்படின்னு பாக்குறப்போ முழுக்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான் வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய சுமையை இன்னும் அதிகமாக்கணும். உங்க பர்சன் சைட்ல இருந்து அவங்கள தூண்டி விட்டு உங்களோட சுமையை இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது உங்களை பிடிக்காம கூட இந்த தேர்ட் பார்ட்டி வந்து வந்திருக்கலாம். உங்க மேல ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு இருக்க மாதிரி இருக்கு. குரூப் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சொல்றேன், உங்க மேல ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்க உறவுக்கு நடுவுல வந்து வந்திருக்காங்க. மேபி இதை பண்ணவங்க வந்து உங்க க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருக்கவங்களா கூட இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டு, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இல்ல உங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆயிருப்பாங்க. ஸோ நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. உங்க லைஃப கெடுக்கணும், உங்களுக்கு இன்னும் ஒரு கஷ்டம் கொடுக்கணும் தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. உங்களை இன்னும் தனிமரமா ஆக்கி நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. ஏன்னா உங்க பர்சன் உங்ககிட்ட இல்ல, வரதில்ல, பேசுறது இல்ல. ஸோ அதை நினைச்சே நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. உங்களை இன்னும் ஒரு படி ஸ்ட்ரெஸ் ஆக்கணும், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக்கணும். நீங்க அப்படியே வெடிச்சு வெளியில வந்து உங்க பர்சனுக்காக அழுகணும், உங்க காலில் விழுந்து கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த எனர்ஜியும் தெரியுது. அதாவது உங்களை வந்து அப்படி பழி வாங்கணும், உங்க பர்சனை பிரிச்சு உங்களை அள வச்சு பார்க்கணும், உங்களை பழி வாங்கணும். உங்க மேல இந்த பர்சனுக்கு வந்து நிறைய கிரட்ஜ் வந்து தெரியுது. உங்க மேல அவ்வளோ ஆத்திரம் வந்து வச்சிருக்காங்க, கோபம் வந்து வச்சிருக்காங்க. உங்க லைஃப கெடுக்கணும் அப்படின்னு ஏனோ இவங்க மனசுக்கு தோணுது. ஓகேவா? அதனாலயே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. உங்க பர்சன் மேல அவங்களுக்கு லவ் இருக்கோ இல்லையோ அது இங்க முக்கியம் இல்ல. உங்க மேல நிறைய ஹேட்ரேட் வந்து இருக்கு. உங்க சுத்தமா பிடிக்கல. அதனால உங்க பர்சனை உங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு பாக்குறப்போ உங்க பர்சனை வந்து ஈஸியா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஃபேக்கா நடிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களை பிடிக்காது அப்படின்னு உங்க பர்சன் கிட்ட டைரக்டா சொல்லாம உங்களை பத்தி தப்பா உங்க பர்சன் கிட்ட வந்து சொல்றது, அவங்களே பிரிக்கிறதுக்கு உங்களை பத்தி ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த வந்து உங்க பர்சன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதனாலேயே உங்க பர்சன் வந்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடுவாங்க, நம்பிடுவாங்க. தேர்ட் பார்ட்டி எதை சொன்னாலும் உங்க பர்சன் நம்பிடுவாங்க. ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நம்புவாங்க. 2 பேருமே எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? வேற எது ரீதியாவும் கனெக்ட் ஆகல. பணம், காசு அப்படின்னு கனெக்ட் ஆகல. மெட்டீரியலிசமா இவங்க கனெக்ட் ஆகல. ரொம்ப எமோஷனலா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள வந்து வந்திருக்காங்க. அதாவது
சிஸ்டர் அண்ட் பிரதர் அப்படின்னு சொல்றது, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வர்றது, இல்லைன்னா இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து 2 பேருக்குள்ள பார்த்தா ஒரு தவறான உறவு வந்து இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உங்க பர்சனுமே அவங்க கிட்ட அப்படிதான் பழகி இருப்பாங்க. உங்களை பத்தி தான் அவங்க ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்க பர்சனுமே அதை ஈஸியா நம்புவாங்க. ஏன்னா உங்க பர்சனுக்கும் உங்க மேல சந்தேகம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இருக்கு. அதாவது ரொம்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஐ திங்க் ஒரு 100க்கு ஒரு 40 to 30% உங்க மேல சந்தேகம் வந்து நிச்சயமா இருக்கு. அதை வச்சுதான் இந்த பர்சன் ஈஸியா உள்ள வந்திருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள தூண்டி விட்டுருக்காங்க. உன் ஒய்ஃப் வந்து அப்படி, உன் ஹஸ்பண்ட் வந்து இப்படி, உன் லவர் வந்து அப்படி, உன் பார்ட்னர் அப்படி, உன் பர்சன் வந்து அப்படி, உனக்கு உண்மையா இல்ல, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மனசுல வந்து ஒரு விஷத்தை வந்து விதைச்சிருக்காங்க. ஸோ அதுவே உங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப ரொம்ப தூண்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மனசுக்குள்ள அவ்வளவு வன்மம் வச்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம்னாலதான் உங்களுடைய பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை நோக்கி போயிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி உங்க நடுவுல ஏன் வந்தாங்க உங்க ரிலேஷன்ஷிப் நடுவுல அப்படின்னா, டோட்டலா ஒரே ரீசன், உங்களை அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க ரிலேஷன்ஷிப் நடுவுல வந்திருக்காங்க. இவங்க உங்க பர்சனை விட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு போக வாய்ப்பு இல்லை. கார்ட்ஸ் சொல்றத வச்சு இன் ஃபியூச்சர்ல அதற்கான விஷயங்கள் வந்து அமைஞ்சா உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க தேர்ட் பார்ட்டி. குரூப் 3 இதான் உங்களுக்கான ரீடிங்ஸ். ஓகே, பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் ரீடிங்ல சந்திக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. பாய்.